Hi students, நம்ம பார்க்க போகிறது பயிற்சி 3.6ல் 5th sum. கொஷின் பாருங்கள். x power 9 plus 9 x power 7 plus 7 x power 5 plus 5 x power 3 plus 3x எனும் பல்லுறுப்புக்கோவையின் மெய்யெண் மற்றும் மெய்யெண்ணற்ற கலப்பெண் பூஜ்ஜியமாக்கிகளின் துல்லியமான எண்ணிக்கையை கண்டறிக. நமக்கு ஒரு பல்லுறுப்புக்கோவை கொடுத்துட்டாங்க. இதோட மெய்யெண் மற்றும் மெய்யெண்ணற்ற கலப்பெண்ணோட பூஜ்ஜியமாக்கிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய எண்ணிக்கை என்ன, அதை வந்து துல்லியமாக கேட்டிருக்காங்க. சரிங்களா, வாங்க பார்க்கலாம். பாருங்கள், கொட்டிருக்க சமன்பாடு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எழுதியாச்சு. சமன்பாடு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் பவர் 9 ப்ளஸ் 9x பவர் 7 ப்ளஸ் 7x பவர் 5 ப்ளஸ் 5x பவர் 3 ப்ளஸ் 3x ஈக்குவல் 0 ஆகுது. இப்போது இதனுடைய குறிமாற்ற எண்ணிக்கை பார்க்கணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள், குறிமாற்றம் பண்ணும்போது இங்கே எல்லாமே நமக்கு ப்ளஸ்ஸில் தான் இருக்குது. அப்போது இந்த இடத்துல குறிமாற்றம் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 0. இப்போ எடுத்து எழுதிக்கலாம். அப்போது குறிமாற்றம் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 0. அப்போது இது 0ன்னும் போது மிக எண் கலப்பெண் மூலங்களுடைய பூஜ்ஜியமாக்கும் எண்ணிக்கையும் நமக்கு 0 தான். சரிங்களா, இப்போது மிக எண் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது குறையெண் பி ஆஃப் மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிக்கலாமா? வாங்க. பி ஆஃப் மைனஸ் எக்ஸ்னும் போது எக்ஸ்ன்றது தான் மைனஸ் வரும். மைனஸ் எக்ஸ் பவர் 9 ப்ளஸ் 9 மைனஸ் எக்ஸ் பவர் 7 ப்ளஸ் 7 மைனஸ் எக்ஸ் பவர் 5 ப்ளஸ் 5 மைனஸ் எக்ஸ் பவர் 3 ப்ளஸ் 3 மைனஸ் எக்ஸ். சரிங்களா, முன்னே சொல்லியிருக்கேன், ஒற்றை பயனில் வரும்போது சேம் மேலே இருக்கிற மைனஸ் எக்ஸ் அப்படியே வரும். மைனஸ் எக்ஸ் பவர் 9. இங்கே பாருங்கள், 9 இங்கே மைனஸ் எக்ஸ் 7 ஒற்றை பயனில் இருக்குது. மைனஸ் எக்ஸ் பவர் 7 தான். இங்கே ப்ளஸ் 9 இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எக்ஸ் பவர் 7. அதே பார்ப்போம், 7 போட்டுக்கலாம். மைனஸ் எக்ஸ் பவர் 5 இருக்குது. ஒற்றை பயனில் இருக்கும்போது மைனஸ் எக்ஸ் அப்படியே வரும். இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எக்ஸ் பவர் 5 அப்படியே வரும். அடுத்து பாருங்க, மைனஸ் எக்ஸ் க்யூபு மைனஸ் ஒற்றை பயனில் இருக்குது. மைனஸ் எக்ஸ் க்யூப் அப்படியே வரும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 5 எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 3 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸு 3 எக்ஸு. இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா குறி மாற்றங்கள் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இப்போ குறி மாற்றங்கள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா எல்லாம் மைனஸ் 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 எல்லாம் மைனஸ்லேயே இருக்குது. அப்போ எல்லாம் மைனஸில் இருக்கும்போது குறிமாற்றம் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 0. சரிங்களா, அப்போது இது 0 அப்படின்னும் போது இதுக்கான அப்போது குறை மெய் கலப்பின் பூஜ்ஜியமாக்கிய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா இது 0ன்னும் போது சரி இதுவும் 0 தான். சரிங்களா, இப்போது ப்ளஸ் எக்ஸும் எடுத்துட்டோம், மைனஸ் எக்ஸும் எடுத்துட்டோம். இப்போ 0 போடும்போது டேர்ம் ஃபுல்லாக 0 அப்ளை பண்ணால் பெருக்கும் போது 0வோட எதை பார்த்திங்கன்னா 0 தான். இப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிரும் நமக்கு. அப்போது 0ன்றது பார்த்திங்கன்னா மூலம் கிடையாது. சரிங்களா, இப்போது மூலம் இல்லை நமக்கு, ஏன்னா 0 கிடச்சிருக்கு. அப்போது இந்த சம்க்கு பார்த்திங்கன்னா மெய்யெண் மூலங்கள் கிடையாது. அதே போல் எல்லாமே பார்த்திங்கன்னா மெய்யற்ற கலப்பின் மூலமாக தான் இருக்கும். சரிங்களா,
ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க.